பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர்னா எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே வந்து பிளிங்க் ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். செம அப்செட் ஆகிட்டேன். புதுசாக சர்வீஸ் பண்ணி வந்துச்சு போலயே. அஜித் ப்ரோ வந்திருக்கா போல. நம்ம 6R முன்னாடி நிக்குது. பீஸ்ட் அண்ட் நைட் என்னடா அங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரைடு தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:56 ஆகுது. நைட்டு தான் அண்டு ஏர்லி மார்னிங்லாம் இல்லை. அண்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா 2 days ட்ரிப்பு மாதிரி கிளம்பியிருக்கோம் இந்த வாட்டி. அண்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னா இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் ரூட்டில் போயிட்டுருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி பெங்களூர் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அது என்னடா உனக்கும் பெங்களூருக்கு எந்த சம்மந்தமும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஊராக எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். டிராஃபிக் எல்லாமே இருக்குது, நெகட்டிவ் சைட்ஸ்லாம் நான் போகல. எனக்கு பர்சனலி அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனல் பாண்டிங்ஸ் நிறையா இருக்குது. பட் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். நான் சும்மாவே போயிட்டு வருவேன் பெங்களூருக்குன்ற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு, ஒரு பங்க் இருக்கும், பாரத். ஸோ இங்கே தான் நம்மளுடைய அஜித் ப்ரோ வராரு. ஸோ அவர் 6R. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரைட்ஸ். ஸோ அவர் தான் வராரு. ஸ்பீட் இல்லையா? ஓகே. ஸோ இங்கே தான் வந்து அவர் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இங்கேருந்து தான் ஃபுல் டேங்க் ஸ்பீடு. போடுப்போம். அது எப்படின்னே தெரில. சுகேஷ் ஆக்சுவலாக வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட இருக்கிற பாரத்துக்கு வரணுமா. நாங்கள் வந்து கொஞ்சம் தப்பாலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து அவுட்ரிங் ரோட்லேருந்து வந்தோடனே பாரத்தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா எப்பவுமே இங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த அவுட்ரிங் ரோட்டில் வரவங்களாம் இங்கே இறங்கினதுமே இங்கே பாரத் வரும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ன்றத நானும் பார்க்கல. ஆக்சுவலாக குரூப் அமைச்சிருக்காங்க, நானும் நோட் பண்ணல. சரியான ஒரு இது என்னென்னா, காரில் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் காரில் வராங்க. என்னென்னா 2 வண்டி தான் போகுது. ஆக்சுவலாக 3 வண்டி போகிறதா இருந்தது. நம்ம ப்ரோ ஸ்ரீதர் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டே ஐபூஸை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவர் ஃபஸ்ட்டே போயிட்டார், மார்னிங்கே போயிட்டார். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அஜித் ப்ரோ 2 பேர் மட்டும் தான் இப்போது பைக்கில் போகிறோம். நம்ம 10R எடுத்துகிட்டு போகிறோம், அவர் 6R எடுத்துகிட்டு வர்றாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து எக்ஸாஸ்ட் வந்து ஸ்டாக்கே மாற்றிட்டு தான் வர்றாரு. ஏன்னா பெங்களூரில் பிடிப்பாங்க, பிரச்சனை வேணான்னு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாஸ்ட் பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும். அண்டு அபிஷேக் அவர் வந்து 6R எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தார். ஆனால் வந்து அவர் ஏரோ எக்ஸாஸ்ட் தான் போட்டிருக்காரு. அதனால் அவர் இல்லை ப்ரோ நான் கார்லேயே வந்துட சொல்கிறேன். ஸோ அவரோட காரில் தான் அவர் I10 எடுத்துகிட்டு வந்தார். ஸோ I10ல் தான் வந்து நம்ம விக்கி ப்ரோ, அசார் ப்ரோ, அபிஷேக் ப்ரோ 3 பேருமே காரில் வராங்க. அண்ட் வந்து நம்மளும் நானும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 10Rல, அஜித் ப்ரோ வந்து 6Rல. அண்ட் சுனில் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து காரில் ஆக்சுவலாக சென்ட் ஆஃப்காக வராரு. பாவம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ உங்களுக்குலாம் வண்டி விற்றதுக்கு இவ்வளோலாம் பண்ணுமா? ஆக்சுவலாக பண்ண வேணாம், செம விஷயம் தான். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் வந்து திரும்பி ரிட்டர்ன் அவர் தனியாக காரில் வரணும். அவருக்கு ரைடு ரொம்ப பிடிக்கும், வரணும்னு இருக்குது. பட் அவருக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஸோ வர முடியல. அதனால அவர் வந்து நம்மளுக்காக நம்ம கேட்கல, நம்மளுக்காக அவரே வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் வந்துட்டு நான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் ப்ரோ. ஸோ ஃபியூவல் ஃபில் பண்ணதும் நம்மளுக்கு இங்கே இல்லை அங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நம்ம கிளம்பி அங்கே போய் தான் கேட்ச் பண்ணணும் அவங்கள. அதான் பார்க்குற லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. பார்த்தா என்னடா இதுன்னு செக் பண்ணால் எங்கேயோ இருக்குது. எங்கே போயிட்டுருக்காங்க இவங்கன்னு பார்த்தா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டுருக்காங்க. என்ன எங்களுக்கு 21 minutes இருக்கு, 10 minutes இருக்கு. கடுப்பாயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஒரு பின்னாடியே தான் வந்தாங்க. ஹார்ட்லி 2 நிமிஷம் பின்னாடி வந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்போதான் வந்து EVP கிட்டே வரோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. சின்ன ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் வேறு ஆயிடுச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்டாக தான் போயிட்டு இருக்காரு சுனில் ப்ரோ. நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக லிட்ரலாக ஸ்ரீபெரும்புத்தூர் பாரத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போல.
அதான் லொக்கேஷனே பார்த்தேன். அண்ட் சுனில் ப்ரோ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரோல கிராஸ் பண்ணியாச்சு நம்ம. அண்ட் எங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க பாத்தீங்களா? ஐயாடா, இங்க இருக்க வந்துட்டு நம்மள பா. ஸோ இதான் கைஸ், நான் சொன்னல அஜித் ப்ரோ வந்திருக்கா போல. நம்ம 6 hour முன்னாடி நிற்குது. ஸோ இன்னைக்கு நம்ம போகிற ரைடில் வந்து இப்போதைக்கு 2 வண்டி. ரிட்டர்ன் வரும்போது நம்ம கூட பூசாவும் வரும். அண்ட் வந்து சீதர் ப்ரோட பூசா தான். அண்ட் அது என்னன்னா அவருடைய பூசா சர்வீஸ்க்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு தான் இந்த ரைடே பிளான் பண்ணுது, பூசா சர்வீஸ்க்காக. அது வந்து நம்மளுக்கு இங்கே இல்லை, ஒன்லி இன் பெங்களூர் பூசா சர்வீஸ். அதனால் வந்து அவர் காலையிலே எடுத்துகிட்டு போயிட்டார். நம்ம கூட வரத்தாங்க. ஸோ நைட் ரைடு வந்து வேணாம், ஒய்ஃபோட வரதுனால கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு வரல. என்ன ப்ரோ, நான் அந்த பாரத்தை நினைச்சேன் ப்ரோ. அந்த பாரத்தை ஸோ அதுதான், அதனால வந்து அவர் ஏர்லியாக போயிட்டு நமக்கு ஆல்ரெடி ரூம்ஸில் புக் பண்ணியிருந்தோம். நமக்காக ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னார். அண்ட் அதான் அவர் போயாச்சு. சரி, நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பாட் போகிறோம். ஆல்ரெடி பிளான்டு தான், நான் போயிட்டு சொல்கிறேன். அண்ட் நாளைக்கும் ஒரு ஸ்பாட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிறோம். சண்டே ஈவினிங்கே ரிட்டர்ன் ஆயிடுவோம் மேக்ஸிமம். ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளானு. அண்ட் நம்ம கூட வந்து ஹைட்டன் அண்ட் நம்ம 2 வண்டி தான் வரப்போகுது. சுனில் ப்ரோ ரிட்டர்ன் ஆயிடுறாரு இங்கேருந்து. ஹாய் ப்ரோ. எம் ஸ்டாக் தான் போட்டு வந்துட்டாரு. எதுக்கு? 1 year ஆச்சா? ஆகல அப்புறம் என்ன? ஃபர்ஸ்ட் இயர் ஆகலாம் கேட்க தேவையில்ல ப்ரோ. நான் ஆர்சி மாத்தினல, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை, புது ஆர்சியே ரிட்டர்ன் வைக்கணும். 1 year ஆகலன்னா தேவையில்ல. தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஓகே, கிளம்பிட்டோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான் ஆக்சுவலாக வந்து க்ளவ் போடலை. நைட்னால ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது, அதனால தான் க்ளவ் போடல. ஆனால் காரில் தான் இருக்குது, போயிட்டு போட்டுக்கலாம். ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சு. அண்ட் என்னென்னா ஆக்சுவலாக பிளான் ஸ்ரீதர் ப்ரோக்காக தான் போட்டது. அவர் சர்வீஸ் போகிறாரு. ஸோ பெங்களூர் போகிறான்னு நான் அவங்க அப்புறம் ஸ்ரீதர் ப்ரோ ஒய்ஃபு நாங்கள் 4 பேர் தான் போகிறதா இருந்தது. சரி, எங்கள் டீம்லேயும் வந்து பேசியிருக்கு, இந்த மாதிரி ரைடு போகலான்னு பெங்களூர். ஸோ எல்லாமே ஒரே டைமில் முடிச்சிடலாம், திருப்பி எதுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களும் வந்து ஓகே ப்ரோ போயிடலாம் சொல்லிட்டு உடனே சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இல்லை எதனா போகலாம், ஏன்னா எதனா ஹெசிடேட் பண்ணுவாங்க, இல்லை வரல சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். எதுவுமே சொல்லலை. நம்ம கூட ரெகுலராக வரவங்க எதுவும் சொல்லாமல் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நம்ம ரைடு ஆக்சுவலாக அஃபீஷியலாக இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, நைட்டா ஸ்மோக் வைசர். ஸோ ஸ்மோக் வைசரில் வந்து சுத்தம் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்ட வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண மாட்டார். காஞ்சிபுரமே வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து சர்வீஸ் ரோடு கட் பண்ணி விடுறாங்க. இங்கே ஹைவே போடுறதுனால ஓட்டவே முடியல. ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:03 ஆகுது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இந்த ரோட்லேயே ஓட்டி வந்துருக்கு. காஞ்சிபுரம் தான் வந்திருக்குமே. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆகும், அப்புறம் தான் போக முடியும். ஏன்னா ஓட்டவே முடியல, ரொம்ப கஷ்டம். எப்பான்னு இருக்கு, ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கா. அதெல்லாம் லாரியாக நிறையா போயிருக்கு. இவ்வளோ பேர் வண்டியில் ஸ்லோவாக ஓட்டுறதே கஷ்டம். இந்த பில்லியன் வேறு வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக ஓடலாம், ஸ்பீடாக ஓடணும் தெரியாது. 12:30 ஆயிடுச்சு. வேலூர் ரீச் ஆகிட்டோம். அஜித் ப்ரோ வந்து கீப் பண்ணிட்டாரு. அந்த படத்தில் வந்து கார் தான் எப்போ வரும் தெரியல. நாங்களே இவ்வளோ என்ன சொல்றது, சர்வீஸ் ஓட்டுமே ஓட்டிருக்கோமா, கார் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஐடியா
ஆக்சுவலாக வந்து ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வர்றாரு. என்னன்னா அவர் ஆக்சுவலாக ஏதாவது நம்ம ஒரு ரைட் போயிட்டு வந்தோம் பாண்டி. அதில் வந்து அவருடைய M4 எக்ஸாஸ்ட் வந்துருச்சு, அதெல்லாம் போட்டு வந்தார். பெங்களூர் போகிறதுனால அதை அவுத்துட்டாரு, அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சவுண்டே இல்லை, நேரத்துக்கு ஊரே கூப்பிட்டுட்டு போவான் சவுண்டு. நம்மளுக்கு வேறு லிங்க் பைப் தானே போட்டிருக்கோம், அதில் வந்து கிட்டத்தட்ட அது டீகட் பண்ணி டேரெக்டாக போடுற மாதிரி இல்லை. ஸோ அதனால அதில் ஹெவி நாய்ஸ் வரும், அதனால அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அவர் பாவம். நைட் ரைடு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரூட்ல வந்து லேட் நைட் வரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ரூட் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன், நைட் ஆகி வந்திருக்கேன், ரிட்டர்ன் வந்திருக்கேன், ஓகேவா. ஆனா இந்த டைம்ல இங்கேருந்து கிளம்பி போனதில்லை சென்னையில இருந்து. ஆல்மோஸ்ட் நான் காஞ்சிபுரம் கிட்ட ரீச் ஆயிரும் 12 o'clockலாம், அந்த அளவுக்கு தான் வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேட் நைட் ரைட் போகிறேன். சரி பார்த்துக்கலான்னு போயிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா லைட்ஸ் நிறையா இல்லை ஹைவேல. இப்போ வேலூர்ல தான் இருக்கும், வேலூர் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து லைட்ஸ் பெருசாக இல்லை, ஸ்ட்ரீட் லைட்ஸு. அண்ட் வந்து ரோடு போடுறதுனால, ஹைவே போடுறதுனால இந்த சர்வீஸ் ரோடு கம்மியாக இருக்காங்க, அதனால வந்து ரோட போட்டுதான் இருக்கு. 2-3 பிரச்சனை தான். அண்ட் இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வண்டியில. பில்லியனோட போறதுனால கொஞ்சம் பார்த்து ஏற்றணும், ஸ்பீட்ல வந்து வேலைக்கு ஆகாது. ஆம்பூர் கிட்ட வர போறோம், அதாவது வேலூர் தாண்டிட்டோம். வேலூர் தாண்டி ஆம்பூருக்கும் வேலூருக்கு நடுவில் இருக்கும். டைம் கரெக்டா 12:55. ஒரு மணிக்கு ஆம்பூர் தான் வந்திருக்கோமே. ஆக்சுவலா நான் போட்ட கனெக்ட் பண்ணி பை 1 or 2 o'clock கூட பெங்களூர் ரீச் ஆயிருந்தோம். லேட் ஆயிடுச்சு கிளம்ப, வர எல்லாமே லேட் ஆயிடுச்சு. அதனால தான் 10:30 தான் கிளம்பணும். அதனால கிருஷ்ணகிரி போற 98 kilometers இருக்கு. 98 kilometers போயிட்டு அங்கிருந்து அப்பா எனக்கு தெரிஞ்சு 3 மணி கூட இல்லை 4 மணி ஆயிரம் நினைக்கிறேன். ஏதோ சாப்பிட வேண்டியது வேற இருக்கு, எல்லாரும் டைம் வேற ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட்ற கடையை கிடைக்கிறேன், அதெல்லாம் முடிச்சு போறதுக்குள்ள விடுத்துரும். ஸோ டைம் கரெக்டா 1 o'clock ஆகுது. இங்கே சாப்பாடு கடை தேடி சுற்றிட்டு இருக்கோம். ஆம்பூர் போனதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து இது கரெக்டாக ஆம்பூர் கொஞ்சம் முன்னாடி, ஹார்ட்லி ஒரு 10 kilometers முன்னாடி ஒரு கெஃபே காஃபி டே இருக்கும், அங்கே தான் வந்திருக்கோம். தெரியுதா? இந்த டைமில் இது ஒன்று தான் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், கொஞ்சம் சேஃபர் சைட்லேயே இருக்கும். ஸோ
இங்கே ஏன்னா உங்கள் ஃபீமேல் ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃபு அவங்களோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது வந்து ரெக்கமெண்டபிள் பிளேஸ். கொஞ்சம் சேஃபராகவும் இருக்கிற மாதிரி. அதனால தான் நான் வந்து இங்கே ஹால்ட் போட்டேன். இது ரெகுலராக நாங்கள் வரப்போ வர இது. ஏன்னா இது பக்கத்தில் அக்கா கடை ஒன்று இருக்கும். அதாவது இது தாண்டின உடனே ஒரு அக்கா கடை வரும். அங்கே தான் எப்பயுமே போகும்போது அங்கே சாப்பிட்டு தான் போவோம். ஸோ அதனால் இந்த கஃபே காஃபி டேவும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெகுலராக வருவோம். அண்ட் இப்போ வந்து அவங்க கடை இருக்குமா தெரியல, நைட் ஆயிடுச்சு. ஸோ அதான் காஃபி ஷாப் போயிட்டு இங்கே என்ன கிடைக்குதோ அதை ஹோட்டல் லைட்டாக சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். கார் வரணும், அதான் வெயிட்டிங். நம்ம அஜித் ப்ரோவோ நானும் வந்தாச்சு. நல்லா தான் போகுது. என்ன ரோடு தான் கொஞ்சம் அப்செட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த ரோடு செம்ம ரோடு, ஆனால் ரெடி பண்ணிட்டுருக்காங்களா, அதனால் ஓட்டவே முடியல. ஸோ கைஸ் நம்ம வந்து கஃபே காஃபி டேயில் தான் இருக்கும். அவங்க செம்ம தூங்கிட்டா, அதனால் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கஃபே காஃபி டே வந்திருக்கோம். அண்ட் வந்து காஃபிலாம் குடிச்சு முடிச்சாச்சு. ஹை ப்ரோ. ஸோ அஜித் ப்ரோ அண்டு நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இப்போது பைக்கில் வந்திருக்கோம். இவங்க 3 பேர் வந்து கதையாக காரில் வந்துட்டுருக்காங்க. இவர் இருக்கார்ல, அவர் சும்மா தான் வந்துட்டு இருக்காரு. வண்டி இருந்தாலும் காரில் தான் வருவார். அவர் வந்து இந்த ஓல்டு ஸ்டைல் மாதிரி. அவர் வந்தால் வண்டி வராது, வண்டி வந்தால் அவர் வர மாட்டார். இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணு. யாருக்கு சொல்லுங்க, தெளிவாக சொல்லு. சரி ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுது. ஸோ கைஸ் வந்து கிளம்பியாச்சு நம்ம கெஃபே காஃபி டேலேருந்து. ஏன்னா வந்து இங்கேருந்து சாப்பிட்டு தான் போனேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு 24 hours ஏதோ பிரியாணி கடை இருக்குது சொன்னாங்க. எல்லாருக்கும் செமையாக பசிக்குது போல். அதனால் வந்து இங்கேருந்து 7 kilometers. ஸோ அங்கே போயிட்டு இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா போக வேண்டியதான். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, முடியல அவங்களால. அதனால் காரில் ஏறிட்டாங்க. ஓகே, ஸோ காரில் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ சோலோவாக தான் போக போகிறோம். சோலோவாக போகும்போது நமக்கு தான் ஃப்ரீ ரோடாச்சு. ரோடே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுமே. 152.7. ஸோ 7 kilometers ஒரு 159க்கு ஸோ கைஸ் நம்ம வந்தாச்சு. அண்ட் இந்த கடை தான் எஸ்கி 7 star ஆம்பூர் பிரியாணி. இந்த கடை தான் வந்து 24 hours ஆக்சுவலாக பெரிய ஹோட்டலாகவே இருக்குது. அண்ட் எங்கள் காரில் முடியல, அவங்களாம் படுத்துட்டா உள்ளே போயிட்டு. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் ஸ்டாப் கிடையாது, இதுக்கப்புறம் பெங்களூர் தான். அண்ட் டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 2:10. ஸோ இங்கே சாப்பிட்டு கிளம்பி எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 4 o'clock ஆயிரும் போல். போய் படுத்துட்டு நாளைக்கு காலையில் வர கிளம்பணும். பார்த்துக்கலாம். ஹாய் ப்ரோ. இல்லை ப்ரோ, பரவாயில்ல, 24 hours நல்ல ஹோட்டலு. சரி ஓகே, ஸ்கூலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு போகும்போது நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து பெங்களூர் வந்தாச்சு. அண்ட் வந்து நம்மளுடைய ஸ்டே இருக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட் 31 kilometers கிட்ட தான் தள்ளி இருக்கோம். என்னன்னா வண்டியில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணிருச்சு. என்னன்னா சொல்றேன் இருங்க போயிட்டு.
ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர்னா எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே வந்து பிளிங்க் ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். செம அப்செட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக GoPro சார்ஜ் இல்லை அப்போ, அதனால நான் என்னால் காட்ட முடியல. நான் தனியாக ஃபோனில் வீடியோ எடுத்தேன். என்னன்னா ஊட்டும் போய் சடனா அந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. எனக்கு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கு. செம்ம கடுப்பா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு. இவ்வளோ லட்சம் கொடுத்து ஒரு வண்டி வாங்கி அதுல எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குமா? ஏன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் மேல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ட்ராக்ஷன் ஆஃப் ஆயிருச்சு, எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் டேம்பர் ஆஃப் ஆயிருச்சு, ஷிஃப்டர் ஆஃப் ஆயிருச்சு, சடனா வந்து லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி எல்லாமே பிளிங்க் ஆரம்பிச்சிருச்சு ஸ்போர்ட்ஸ் மோட்ல. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்புறமா கொஞ்சம் தூரம் ஓட்டி வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இதை பண்ணிதான் அப்புறமா செட் ஆச்சு. எனக்கு என்னடா புது வண்டியில இப்படி ஆகுமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வருஷம் முடியல. எனக்கு சத்தியமா செம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. இப்ப இருக்க பாருங்க ஓட்டவே பயமா இருக்கு. ஏன்னா எல்லாமே ஆஃப் ஆனதுல நம்மளால ஓட்ட முடியாது. லிட்டரலா வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாயிரும். ஒரு ஃபியர்ஃபுல்லா தான் ஓட்டுவோம். என்னடா கார்னரிங்ல போயிருமா வண்டி என்ன ஏதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏதோ ஓட்டிட்டு இருக்கானா கொஞ்சம் நான் சர்வீஸ் சென்டர் கொடுத்துட்டு டயக்னோஸ் பண்ணி பார்க்க சொல்ல போறேன் என்ன எதனால ஆச்சுன்னு. எனக்கு வாட்டர் வாஷ்னால ஆச்சா? ஏன்னா இத்தனை நாள் ஆனதே இல்லை, இத்தனை மாசத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம். செம அப்செட். ஆனா எனக்கு ஒரு செகண்டு எப்படின்னா ட்ராக்ஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. சடனா நம்ம கார்னர் பண்றோம், எல்லாமே கட் ஆகி அதை ட்ரால் கொடுக்கவும் வலிச்சுட்டு போச்சுன்னா என்ன ஆகுறது? என்ன சேஃப்டி இருந்தாலும் ரோட்ல எங்க என்ன ஆகும்னு தெரியாது. எனக்கு ஒரு செகண்ட் யோசிச்சாலே ஒரு மாதிரி. இப்ப இருக்கனால நார்மலா ஓட்டவே முடியல வண்டிய எனக்கு. அதுல எனக்கு என்னடா இப்படி ஒரு மிஷினர், இவ்வளோ பேர் போன ஒரு ஜாப்பனீஸ் பைக் இன்ஜின் சொல்லிட்டு இப்படி ஆனது தான் எனக்கு அப்செட். ஓகே, வந்ததுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். நான் முடிஞ்சா நான் இங்கேயே காட்டி டயக்னோஸ் பண்ண பார்ப்பேன். இல்லைன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வண்டியை காட்டி என்னன்னு கேட்க வேண்டியது. ஆனா சத்தியமா இதுக்கு நான் வந்து கவாசாக்கியில கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல, உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்துருவோம். ஐ மீன் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு என்ட்ரி ஆயிடுவோம். வந்து வந்தாச்சு தெரியுதா? இது வந்து உள்ள பெங்களூர் சிட்டி உள்ள இருந்து அப்படியே கூட்டு வந்து வெளியில விடும். அந்த பிரிட்ஜ் தான் இங்க ரைட்ல போகுதுல்ல. ஸோ இதுக்கு அடுத்து அந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் சிட்டி ஸ்டார்டிங். ஸோ வந்தாச்சு கைஸ். இதுக்கப்புறம் 3 hours சீட் கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம 11 o'clock வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அதனால என்னன்னா ஹார்ட்லி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு
ரீச் ஆயிடுவோம். போயிட்டு இப்போ எப்படிதான் ரெடி ஆகிக்கலாம் போறது தெரியல. அதான் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த வண்டி ஆனது தான் ரொம்ப ஆப்ஷன்ல இருக்கு. கதனே தெரியல. பறக்கிறாரு. நிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்ட் எப்படின்னு தெரியலையே. இப்படி ஒரு போறத்தை பொறுத்து நம்ம பார்த்துக்கணும். இப்ப பிரச்சனையே என்னன்னா, இந்த ஊர்ல நிறைய ரூல்ஸ் இருக்கா. எதுல நம்ம மாற்றோம்னே தெரியாது. அதுவும் TN20 பண்ணி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அது என்னமோ ஒத்து வரல. இந்த ஊர் பிடிச்ச ஊர் தான். ஆனா என்னன்னா, இந்த ரூல்ஸ்ல தான் ரொம்ப நம்ம வண்டியில எதனா ஒரு குறைய கண்டுபிடிச்சி அதுக்கு இது ஃபைனா போடுவோமானே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து லொகேஷன் போயிட்டு ஸ்டேக் போனா போதும்னு போயிட்டு இருக்கேன். எனக்கு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஸ்லீப் தேவை. அண்ட் நம்ம என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூப்பர் பைக்ல வந்து பெங்களூர் வருது. அந்த ரொம்ப நாள் ஆசை. அது ஏன்னு தெரியாது. அதான் சொல்றேன், எனக்கு தெரியாது எதனால பிடிக்கும்னே தெரியாது இந்த ஊரை. ஆனா பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசை இந்த சூப்பர் பைக்ல நம்ம பெங்களூர் போயிடணும்னு. அது ரொம்ப எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 months கழிச்சு இப்பதான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஆனா செம ஃபீல். ஏதோ ரோடு சொல்லிச்சே, நான் நோட் பண்ணலையே. ரோட் சொல்லிச்சுப்பா. அனுமார் ரோட் எங்க? ரைட் போனோம். அங்க போயிட்டு கங்கா அனுமன் ரோட் இது பேரு போல. இது ஸ்ட்ரெயிட்ல தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் போனா மெஜஸ்டிக். அதாவது மெஜஸ்டிக் வந்து உங்களுக்கு சென்டர், பஸ் ஸ்டாண்டு, பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து இதெல்லாம் வரும் ரயில்வே ஸ்டேஷன். அதெல்லாம் மெஜஸ்டிக். ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்லேயே தான் வருது. ஸ்டே இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதர் ஆல்ரெடி போயிருக்காரு. ஸோ அதனால சஜஸ்ட் பண்ணார் நல்லாயிருக்கும். ஃபுட்டே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க போல். பட் வந்து ஸ்டே நல்லா, ரூம்ஸ் தான் ஸ்பேஷியஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்க்கிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொன்னார். சரி ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரேட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி
ஓகே ஸோ லெஃப்ட்லேயே தான் இருக்கோம். இதான் டபுள் ரோட். டபுள் ரோட் காரவழி. காரவழி பாருங்க. ஆக்டேவ் ஆக்டேவ் அந்த ஆக்டேவ் தானே அது. அந்த ஒயிட் பில்டிங் அது பக்கத்தில் ஒயிட் இருக்கே அந்த பில்டிங் தான் பார்த்த ஃபோட்டோவில். இருங்க திருப்பிப்போம். ஸ்கைலைன் இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கு ஆல்ரெடி. நான் இதான் 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 ப்ரோ எங்க வண்டி பார்க்கிங் தான் இருக்க சொன்னாரு இல்லை? அது போயிட்டு இருக்கு. இங்கதானே இங்கதான் இருக்கு. ஆனால் எங்கன்னா புதுசா சர்வீஸ் பண்ணி வந்துச்சு போதே. சரி அவ்வளோதான். பக்கத்துலேயே வண்டியை விட்டுட்டு மேலே போக வேண்டியதாக. முடியலன்னா தூங்கணும். அப்போதான் வந்து அடுத்த பிளானுக்கு கிளம்பி போக முடியும். வந்தாச்சு. இந்த ஸ்டே தான் எப்பா பயங்கரமா. ஸோ கைஸ் நம்ம வந்து வந்தாச்சு தெரியுதா? இதுதான் நம்மளுடைய ஸ்டே. ஸோ இது வந்து பில்டிங் டிவிஎஸ் ஷோரூம், டிவிஎஸ் பைக் ஷோரூமு. இதுக்கு மேலே தெரியுதா? இதுதான் ஆக்டேவ் பின்னாடி இருக்குது பாருங்கள். ஆக்டேவ் ஹோட்டல். இங்கே வந்து பார்க்கிங்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது நம்மளுக்கு உள்ள வழியாக. அண்ட் நம்ம காருக்கு இப்போதைக்கு இடம் இல்லை, அதனால் நீங்கள் விட்டுருக்கோம். பைக்கில் உள்ளே விட்டாச்சு. விட்டுட்டு அண்ட் இப்போ போய் செக்இன் பண்ணணும். ஆக்சுவலாக நாங்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இன்னிலேருந்து நாளைக்கு வரைக்கும் 2 நாள் போட்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் வேஸ்ட்டாகவே போச்சு எங்களுக்கு. ரூமு நியர்லி ஒரு 1000 கிட்டே வேஸ்ட்டு. ஏன்னா இங்கே ஏர்லி செக்கினே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் வேறு வந்திருக்க டைம் வேறு. ஸோ எல்லாம் பேக்கில் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஸோ கைஸ் வந்து வந்தாச்சு. எங்களுக்கு எங்கள் ரூம் வந்து 414, இவங்களுக்கு வந்து 411. ஸோ இங்கே தான் ப்ரோக்கெலாம் ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் பெருசாக தான் இருக்குது. பட் வந்து இது ரொம்ப வந்து அவரு ஒருத்தரை காட்டுறீங்க. நம்ம பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே வந்துட்டாரு. லூஸாக கீழே விட்டு வச்சிருந்தாரு. எந்த நம்பரு? நல்ல ஸ்மெல் சென்ட் வாங்கி வச்சிருக்கீங்க. அச்சு தான் வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஒருத்தரெல்லாம் பாவம் வாங்கி இது வந்து போயிருக்கிறார். தூங்க போய் தூங்குங்க. ஒரு 2 hours கிளம்பலாம். போயிட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா வந்து தூங்க வேண்டியதான். இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஏன்னா 6:40 இப்போ கரெக்டாக. நம்ம இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hours ரெஸ்ட் எடுக்கலாம். எடுத்துகிட்டு கிளம்பிதான். இதான் நம்பர் இருக்கிற ரூம், நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூம். ஸோ வியூலாம் எதுவுமே இல்லை பெருசாக. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? அவங்களுக்கு வந்து அந்த ரூமோட வியூ தெரியுது. அந்த வியூ தான் அப்படியே பேரலல். இதுக்கு அடுத்த ரூம் வந்து அபிஷேக் அஜித் ப்ரோது. அதுக்கு அடுத்தது அசார் ப்ரோ, விக்கி ப்ரோது. நமக்கு அப்படியே எதிர் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதர் ப்ரோது. அவ்வளோதான். இங்கே ரெஸ்ட் எடுத்து கிளம்ப வேண்டியதான்.